Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. then notification bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு சூப்பரா ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேப் silk saree ல இருந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு yoke design வச்சிட்டு எப்படி நம்ம லாங் kurti வந்து பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத் இருக்குல அது வந்து ஒரு மொத்தம் நான் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் எடுத்துக்கறேன். எனக்கு ஸ்லீவ்க்கு லைனிங் தேவையில்லைன்றதுனால எனக்கு 2 மீட்டர்ஸ் ஓகே தான். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை செஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுதான் நமக்கு டாப் பீஸில் மேக்ஸிமம் சைடில் இருக்க அகலமாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அகலம் வச்சுட்டு இந்த மாதிரி நான் லைனிங் பீஸ் ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்டர் எட்ஜ் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஷோல்டர் விட்த் வந்துட்டு 6 inches, நெக் விட்த் வந்துட்டு 3 inches, நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 inches. நம்ம ஒரு ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஆர்ம்ஹோல் டெப்த் வந்துட்டு 6.5 inches வந்து வச்சுக்கிறேன். ஸோ செஸ்டோட அகலம் வந்துட்டு 10 inches இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து தான் நான் எப்போவே மெஷர்மெண்ட் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரெடி லென்த்தே மார்க் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 inches வச்சுக்கோங்க. இப்போ வெயிஸ்டோட ஹைட் வந்து 14.5 inches, அதுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் வந்துட்டு 9 inches வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1 inchக்கு ஒரு குட்டியாக ஒரு கர்வ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இதை நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேசிக் வீடியோஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைனிங் பீஸையும் அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 லேயர் இருக்குது. இப்போ ஃபோல்டட் எட்ஜில் வந்துட்டு நம்ம வெயிஸ்டோட அகலம் எவ்வளோ 9 inches-ஆ அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்டில் லைன் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் saree பீஸு. இதோட முந்தானை பாட்டு இருக்குல்ல இது மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம யோக் டிசைன் பண்ணிக்கலான்றதுக்காக அதை தனியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரிமைனிங் இருக்க saree பீஸை மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப் பீஸை விரிச்சு விட்ட பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க saree பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் வந்து கிடைக்கும். saree பீஸுன்றதுனால நீட்டாக அலைன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். மாதிரி மேலே அந்த ஹெட் போர்ஷனில் நம்ம வெயிஸ்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9 inches வர மாதிரி நீங்கள் இந்த வெயிஸ்டோட அளவு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க குட்டி சர்க்கிள்லேருந்து கீழே அவுட்டர் சர்க்கிள் வந்து நமக்கு தேவையான ஸ்கர்ட்டோட ஹைட்டு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்படியே தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இது ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாதிரி சைட்லேயும் எனக்கு க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் சைடு இருக்கிறத ஃபுல்லாக நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்க போகிறேன். மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிளையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீழே வந்து அந்த அவுட்டர் சர்க்கிள் கட் பண்ணது போக இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இருந்துச்சு, அன்ஈவனாக இருந்துச்சு. அது ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை நான் வந்து துப்பட்டாவாக ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த முந்தானை பார்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு எப்படி நம்ம அந்த யோக் டிசைனுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான யோக் டிசைனுக்கு தேவையான விட்த்தும் ஹைட்டும் இருக்க மாதிரி அந்த ஒரே ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, அதை ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மாதிரி நம்ம ஷோல்டரோட விட்த் இருக்குல்ல அது எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்றதை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அவுட்டர் சர்க்கிளில் நமக்கு என்ன டிசைன் நமக்கு ஷேப் மாதிரி வேணுமா இல்லை ரவுண்ட் ஷேப் மாதிரி வேணுமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து போட்டு விட்டுக்கிறேன். மேலே வந்து எனக்கு ஷோல்டரோட வந்து 6 inches வரலை. நம்ம வந்து 6 inches வச்சுருந்தோம்ல, எனக்கு ஒரு 5 inches தான் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் வந்து அதே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம லைனிங் கிளாத் எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியெல்லாம் கட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதில் இந்த மாதிரிலாம் கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து தூக்கி போட மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து இதுக்காக பேட்ச் ஒர்க்காக வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த saree பீஸோட நல்ல பக்கத்து இருக்குல்ல அந்த நல்ல பக்கத்தை லைனிங் பீஸ்க்கு அப்படியே கவுத்தி போட்டுக்கோங்க. இப்போ கீழே லைனிங் பீஸ் இருக்குது, அந்த saree பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இதோட அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து ஷோல்டருக்கு அளவாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அது நீட்டாக வந்து சீல்ட் ஆகிடும். அது எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறோம். அப்படியே இதை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பக்கம் வந்து மேலே வந்துடும். ஸோ இதுக்கு மேலேயும் அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம்.
நீங்கள் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி நான் சொல்கிற ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஃபுல்லாகவே நீட்டாக சீல்ட் ஆகிடும் நமக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே. ஸோ இதோட அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக நீட்டாக ஒரே லென்த்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் வந்து அந்த ஃபூட்டோட கார்னரில் அப்படியே வர மாதிரியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபூட்டுக்கும் நம்ம நீடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கும். அதில் நீட்டாக நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம saree பீஸை மட்டும் எடுத்துக்கிறோம், லைனிங் பீஸ் இல்லாமல். ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட அந்த saree பீஸோட சென்டர் பீஸ் வந்து சென்டரை வந்து நான் நாச் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் பீஸ் ரெடி பண்ணி வச்சுப்போல அதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ச் ஒர்க்கோட சென்டரையும் டாட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, மேலே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு saree பீஸை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராக அந்த பேட்ச் ஒர்க் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். அது எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்டர் பீஸ் இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோட சென்டரையும் நம்ம பார்டர் பீஸ் பார்டர் சொல்லிட்டேன், லைனிங் பீஸ் இருக்குல்ல அதோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சேஃப்டி பின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொறுமையாக தைக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷோல்டர்கிட்டே நீட்டாக நமக்கு வந்து அந்த அளவு வந்து நீட்டாக வந்து இருக்கா, 2 சைட்லையுமே கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு இருக்கா, இல்லை ஒரு சைடில் 1.5 இன்ச்சு ஒரு சைடில் 1 இன்ச்சுற மாதிரி இருக்கான்றதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பேட்ச் ஒர்க் இருக்குல்ல அதுதான் நல்ல பக்கம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு ஃபுல் நெக் ரவுண்டையுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தூக்கி பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக நீட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி நெக்கோட ரவுண்டு வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ லைனிங் பீஸை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப 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 ஈஸி தான். பட் நான் சொன்ன அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்ச் ஒர்க் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்லைன் திருப்புறதுக்கு இன்னொரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட் மெத்தடு. இப்போ நம்ம லைனிங் பீஸையும் saree பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு saree பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த saree பீஸில் இருக்க நெக்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் பீஸ் இருக்குல்ல அது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு அட்டாச் பண்ணணும். அப்படி நடுவில் வைக்கும்போதும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக ஷோல்டர் லைன் வரைக்கும் வரலை, பாதியாக இருக்குன்னா கூட ரொம்ப சூப்பராக சீல்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போ இந்த லைனிங் பீஸ் எல்லாம் ராங் சைடு திருப்பிட்டு நல்லா உதறி எடுத்தீங்கன்னா நமக்கு பேக் பீஸ்க்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்லைன் வழியாக வந்து இன்னொரு ஷோல்டரோட ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் ஸ்டிச்சிங்கை. இந்த சீல்டு மெத்தடே நீங்கள் எல்லா இதுக்குமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட். ரெடிமேட் குர்த்தி நல்ல ஒரு பொட்டிக் ஃபினிஷ்டு டைப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அகைன் நம்ம லைனிங் பீஸையும் saree பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து பெருசாக நான் வந்து கொடுக்கல, ஏன்னா எப்போயுமே எல்லா மெஷர்மெண்ட்லையுமே யூஸ் பண்ணுறதா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து லைட்டாக சொல்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுருந்தேன், ஸ்லீவோட விட்த் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுருந்தேன், பாட்டம் ஸ்லீவ் வந்துட்டு 7 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ ஃபோல்டட் எட்ஜில் வழக்கம் போல் 3 இன்ச்சு இறக்கம் வச்சு ஸோ ஸ்லீவோட பேட்டர்ன் அப்படியே வளைச்சி ட்ரா பண்ணுவோம்ல அதை ட்ரா பண்ணிக்கிட்டு பாட்டம் ஸ்லீவே மெஷர் பண்ணி அந்த ஸ்லீவோட அந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்குன்னு பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டர்கிட்ட நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நான் நிறையா வீடியோஸில் காமிச்சிருக்கேன், சேம் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் கூட ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நம்மளோட என்ன சொல்கிறது நம்ம அந்த கம்யூனிட்டி டேப்பில் கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா பேட்ச் ஒர்க் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கர்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே சாரியோட ஸ்கர்ட் பீஸ் இருக்குல்ல அதோட ராங் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் பீஸோட வேஸ்ட் இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக நீட்டாக பொறுமையாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள், இழுத்து பிடிக்காமல் நீட்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ஃப்ளார்டு குர்த்தி மாதிரி இருக்காது, ஹாஃப் ஃப்ளார்டு குர்த்தி மாதிரி இருக்கும். ஓகேவா, செமி சர்க்கிள் குர்த்தின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் சர்க்கிள் குர்த்தி வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு துப்பட்டாவும் குர்த்தியும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு தம்ப்நெயிலில் கொடுக்குறேன் எப்படி துப்பட்டாவோடு சேர்த்து அட்டாச் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தேவையான ரெடி லென்த்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் வேஸ்ட் வரைக்கும். வேஸ்ட்டுக்கு கீழே 4 லேயர் இருக்கும், லைனிங் பீஸு, 2 saree பீஸு, லைனிங் பீஸுன்னு சொல்லிட்டு. ஸோ வேஸ்ட்டுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சஸ்க்கு அந்த 4 லேயரை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு, அந்த 4 இன்ச்சஸ்க்கு கீழே டாப்பில் இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் ஒன்றா வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லைனிங் பீஸை மேல் பக்கமாக தூக்கி விட்டிங்கன்னா இந்த ஒரு ரேண்டமான பாயிண்டில் இருந்துட்டு 2 saree பீஸும் தைக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம 4 இன்ச்சஸ் வரைக்கும் தானே ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே 2 saree பீஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணாமல் இருக்கும். எங்கே அட்டாச் பண்ணாமல் இருக்கும் அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு பிசுறு பக்கம் இல்லை, நம்ம இந்த பார்டரோட பக்கம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி சீல்டாக தான் இருக்குது, அதனால் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. பட் பெட்டர் நீங்கள் வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும், அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு புட்டு saree பீஸில் வந்து பிரிஞ்சு போகாமல் ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து சாரியோட அவுட்டர் சர்க்கிளை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க பாட்டம் இருக்குல்ல, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனிங்கோட பாட்டமையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு குர்த்தி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த saree எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோடய மதுரையில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நல்லாவே இல்லைம்மா நீ வந்து யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு குர்த்தியாக ரீயூஸ் பண்ணும்போது. டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.